டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ எப்படி கிராக் பண்ணணும்னு தெரியல. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல. அதே மாரி எப்படி நேவிகேட் பண்ணணும், எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணணும்னு பல குழப்பங்கள் நமக்கு இருக்கு. இந்த குழப்பத்துக்கான ஆன்ஸரா தான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமில ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிற கிளாஸ் பேட்சஸ ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஃபாஸ்ட் ட்ராக் 2026 அப்படிங்கிறது உங்களுக்கு பிரைட்டான டைரக்ஷன், பிரைட் சப்போர்ட் அண்ட் பிரைட் ரிசோர்ஸஸோட உங்கள கைட் பண்ண போறாங்க. இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸ் பேட்சஸ் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் அப்படிங்கிறத வழங்க போறாங்க. உங்களுக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு கேம் சேஞ்சரா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டான டாப் நாட்ச் ஆன ஆல்ரெடி பல ஆஸ்பிரன்ஸ அச்சீவர்ஸா கைட் பண்ண ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து சிலபஸை வந்து கவர் பண்ண போறாங்க. இந்த சிலபஸ் கவரேஜ் 100% இருக்க போகுது. லைக் அதை தாண்டி உங்களுக்கு பர்சனலைஸ் மென்டார்ஷிப் அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கிளாஸ் பேட்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனை என்ஹான்ஸ் பண்றது மட்டும் இல்லாம உங்களோட கான்ஃபிடன்ஸ், உங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் கரெக்டான பாத்துல மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கிளாஸ் பேட்சஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கமிங் April 12th இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லயுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதர் டீடைல்ஸ்க்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், HDI வேல்யூ ஆஃப் தமிழ்நாடு இஸ் 0.787 கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். இந்தியாவோட HDI வேல்யூ 0.732. இந்தியா விட தமிழ்நாடு பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். தமிழ்நாடோட ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கு. 29 மாநிலங்கள்ல தமிழ்நாடு 10வது இடத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தமிழ்நாடு பெர் கேபிட்டா என்எஸ்டிபி அட் கரண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போதைய விலைகளில் தமிழ்நாட்டின் தனிநபர் நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி, அது பெர் கேபிட்டா இன்கம்னு கூட கேட்கலாம். 3.61 லேக் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கரெக்டான வேல்யூ என்னன்னா 361,619 அப்படிங்கிறதா கரெக்டான வேல்யூ. சரியா? ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? இந்தியாவோட ஆவரேஜ் வந்து 2.05 லேக், தமிழ்நாடோட ஆவரேஜ் வந்து 3.61 லேக்னு படிச்சிருக்கோம். ஓகேவா? அதில் 361,619 அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் வேல்யூயும் படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, வேர் இஸ் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நேஷனல் மக்கானா போர்ட் லொக்கேட்டட்? தேசிய மக்கானா வாரியத்தின் தலைமையகம் எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மக்கானா அப்படிங்கிறது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள். அதனுடைய தலைமையகம் வந்து எங்க இருக்குன்னா பீகாரோட பூர்ணியா அப்படிங்கிற இந்த பிளேஸ்ல இருக்கு. போன வருஷம் பட்ஜெட்ல தான் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மக்கானாவுக்குன்னு ஒரு நேஷனல் போர்டு கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி அதை எங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னா பீகார்ல பூர்ணியா அப்படிங்கிற பிளேஸ்ல செட்டப் பண்ணிருக்காங்க. ஏன்னா பீகார்ல தான் அதிகமா இந்த மக்கானா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. சரியா? அடுத்தது, ஆஷா போஸ்லே ஒன் தாதா சாஹிப் பால்கே அவார்ட் இன் 2000. ஷி வான் பத்ம விபூஷன் அவார்ட் இன் 2008. ஸோ ஆஷா போஸ்லே அப்படிங்கிறவங்க இந்தியாவோட ஒரு மிகப்பெரிய பாடகர், வெர்சடைல் சிங்கர், லெஜெண்டரி சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 20 மொழிகளுக்கு மேல பாடக்கூடியவங்க. 12,000க்கும் மேற்பட்ட பாடல்களை வந்து பாடினவங்க. சரியா? 1933ல பிறந்தவங்க. ஏப்ரல் 12, 2026ல இறந்து போயிட்டாங்க. அந்த பின்னணியில நம்ம பார்க்கணும். சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டி UNFCCC COP32 வில் பி ஹெல்ட்? ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து ஒரு கொஸ்டின். COP32 எங்க நடக்க போகுது? COP31 எங்க நடக்க போகுது அப்படின்னா அன்டல்யால நடக்க போகுது. அன்டல்யா அப்படிங்கிறது டர்க்கியில நடக்க போகுது. COP32 எங்க நடக்க போகுதுன்னா எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபாபா அப்படிங்கிற இந்த சிட்டில. ஓகேவா? எத்தியோப்பியாவோட கேபிட்டல். காசபிளாங்கா அப்படிங்கிறது மொராக்கோல இருக்கு. சாண்டியாகோ சிலியோட கேபிட்டல். போர்ட்டோ அப்படிங்கிறது போர்ச்சுகல்ல இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.